நம்ம கில்கால் என்ற இடத்துக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு இஸ்ரவேல்ல கில்கால் என்ற இடத்துக்கு வரத்துக்கு 3 இடங்கள் குறிப்பிடத்தக்கது. இன்னைக்கு நம்ம இருக்க இடம் இஸ்ரவேல்ல இருக்க அகழ்வாராய்ச்சியாளர்கள் மற்றும் வரலாற்று கணிக்கிறவங்களால பரிந்துரைக்கப்பட்ட இடம். நாங்க உங்களுக்கு காமிப்போம் ஏன் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னு. எபிரேய மொழியில நம்ம வேதாகமத்தை படிக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து சென்ற சில சமயங்களை குறித்து அது குறிப்பிடுது. அதுல சில பெயர்கள் அல்லா, நசார், அவோர் மற்றும் ரெகல். எபிரேய மொழியில சில குறிப்புகள் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த இடத்தை கடந்து சென்றாங்க என்றதனுடைய குறிப்பு, அல்லது அந்த இடத்துக்கு போய் சேர்ந்தாங்க அப்படின்ற குறிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அந்த இடத்துல பார் ரெகோ என்ற எழுத்து குறிப்பிடப்பட்டிருக்கு. அதனுடைய அர்த்தம் பாதம். அதுல எழுதப்பட்டிருக்கு அவங்க பாதத்தின் மூலியமாக கடந்து போனாங்கன்னு. ஏன் இது எபிரேய மொழியில எழுதப்பட்டிருக்கு? இஸ்ரவேல் ஜனங்கள் பாதத்தினால அந்த இடத்தை கடந்து போனாங்க அப்படின்னு எழுதப்படாம அவங்க பாதத்தினுடைய வரைபடத்தின் மூலியமாக கடந்து போயிருக்காங்கன்னு எழுதப்பட்டிருக்கு. எபிரேய மொழியில பாதம் என்றதனுடைய அவங்களுடைய மொழியில ரெகல் என்ற வார்த்தை குறிப்பிடப்படும். இந்த இடத்தினுடைய பேர் ஸ்கால்ஃப் ரெகுல். இந்த இடத்தினுடைய பெயர் கால்ஃப்ரகல். அதனுடைய அர்த்தம் உள்ளங்காலுடைய அச்சு இருக்க இடம். மிக சரியா இந்த இடத்துல என்ன கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு? ஒரு உள்ளங்காலுடைய அச்சு இந்த இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது நமக்கு தெளிவா வெளிப்படுத்துது. ஒரு உள்ளங்காலுடைய வரைபடம் அச்சு இந்த இடத்துல இருக்கு. ஏன் அந்த இடத்துல இந்த உள்ளங்காலுடைய அச்சு இருக்கு? ஏன் இந்த கால்ஃப்ரகல் அந்த இடத்துல இருக்கு? இதற்கான பதில் யோசுவா என்ற புஸ்தகத்துல 1வது அதிகாரம் 3வது வசனத்துல இருக்கு. என்ன எழுதப்பட்டிருக்கோ அதுக்கு தெளிவா கவனம் கொடுங்க. நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய காலச்சு இந்த இடத்துல இருப்பதை உறுதிப்படுத்தி கொண்டாங்க. ஏன்? ஏன்னா இந்த இடத்துலதான் அவங்க யோர்தான் நதியை கடந்து வந்த பிற்பாடு அந்த இடத்துல அவங்க ஞானஸ்தானத்தை பெற்றாங்க, சுத்திகரிக்கப்பட்டாங்க, தூய்மையை பெற்றுக்கொண்டாங்க. அவங்களுடைய எல்லா சுமைகள், எல்லா பாவத்தையும் அவங்க பின்பாக விட்டாங்க. அந்நிய தேவர்களை வணங்கக்கூடிய அந்த விக்கிரக ஆராதனை, அவர்களுக்கு இருந்த கெட்ட அனுபவங்கள் மற்றும் அவங்களுடைய காயங்கள், அவங்க அந்த இடத்துல தயார்படுத்தப்பட்டாங்க ஒரு புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொள்வதற்கு. இந்த கற்கள், இந்த பாதாச்சு, இது எல்லாமே அடையாளப்படுத்துது இந்த இடத்துல ஒரு புதிய தேசம் துவங்க இருக்கிறது என்பது. இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்துக்கு காரணமே இல்லாம கடந்து வரும்பொழுதுதான் அவங்க சாதாரணமா மற்ற ஜனங்கள் போல இருக்கிறத தவிர்த்து ஒரு புதிய தேசத்தினுடைய வரலாறு துவங்கியது. வனாந்திரத்துல அந்நியர்களாகவும் இல்ல பரதேசியை போல சஞ்சரித்த அவர்கள் தேவனால வழிநடத்தப்படக்கூடிய ஒரு மிக பலனான ஜாதியாக மாறினாங்க. யோர்தான் நதியை கடந்து வர ஒவ்வொருவருக்கும் இதுதான் நடக்கும். இந்த பக்கத்துல அவங்க புதிய வாழ்க்கையை துவங்குவாங்க. அவங்களுடைய உள்ளங்கால் அந்த இடத்துல பதியும் தேவனுடைய மகிமையை அவங்க வெளிப்படுத்துவதற்காக. வணக்கம் பிரியமானவர்களே, யூனிவர்சல் ஆலயத்தின் கவலைப்படுவது நிறுத்துங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நான் உங்களை இந்த வரவேற்கிறேன். தொடர்ச்சியாக இந்த நாட்கள் யாரெல்லாம் விசுவாசத்திலே எங்களோட இந்த நிகழ்ச்சியில இணைந்தவராக இந்த இருக்கிறீர்களோ நீங்கள் தெளிவாக இந்த புரிந்து கொள்ள, தேவன் மாறாதவராய் விசுவாசத்தை பயன்படுத்துகிற ஒவ்வொருவருக்கும் இங்கு இந்த நாளிலும் அதி அற்புதமான காரியங்களை செய்கிறவராய் இந்த இருக்கிறார். நீங்க பார்த்த இந்த வீடியோவில் இந்த பார்த்துப்பீங்க, தேவன் யோசுவாவுக்கு இந்த வாக்களித்தார், நீ காலடி தொடுகிற எவ்விடத்தையும் நான் உனக்கு இந்த கொடுப்பேன். தேவன் கடந்த காலத்தில் மட்டும் தன் ஜனங்களை வழி நடத்தினவரால இன்றும் இந்த நாளும் கூட தேவன் பேசுற சத்தம் என்ன கேட்கலையோ, தேவன் அவர்களோடு பேசினது போல இன்று என்னோடு கூட பேசவில்லை. அப்படியான ஒரு யோசனை உடையவராக இருப்பீங்கன்னா உங்களுக்கான பதில் நீங்க கற்றுக்கொள்ள, தேவன் கடந்த காலத்தை போல அவர் இந்த பேசுவதில்லை. இங்கு இந்த நாளிலே தேவன் அவர் வார்த்தை மூலமா இந்த பேசுகிறார். அவர் தன் அதிகாரத்தை மனுஷர்கள் மூலமாய், அவருடைய ஊழியக்காரர் மூலமாய் நமக்கு இந்த கொண்டு வருகிறார். நீங்க யார் தேவனுடைய வார்த்தையை வித்தியாசப்படுத்தி புரிந்து கொள்கிறவராய் அந்த வார்த்தையை செயல்படுத்துகிறீர்களோ, நீங்க சாட்சிகளில் மக்கள் வாழ்க்கையின் மாற்றத்தை பார்ப்பது போல உங்க வாழ்க்கையும் தேவனாலே மாற்றப்படுவதை பார்க்க முடியும். மக்களே, தேவன் அவர்களுக்கு சொன்ன வழிநடத்துதலை கேட்ட ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதங்களை நோக்கி மக்கள் இந்த நகர்த்தப்பட்டார்கள். தன்னுடைய வாழ்க்கையின் பதில்களை, ஆசீர்வாதத்தினுடைய சாட்சிகளை மக்களின் கைப்பற்றினார்கள்.
ஆனா எந்த நாள் மக்கள் தன்னுடைய சொந்த வழிகளில் நடந்தார்களோ அங்குதான் பிரச்சனையில் இந்த இடத்துல விழத் தொடங்கினாங்க. அங்குதான் அவர்களுடைய வாழ்க்கை வழிகள் இந்த இடத்துல அழிக்கப்பட்டது. தேவனோடு இருந்த உறவு அங்குதான் இந்த இடத்துல முறிந்தது. இதுதான் பல மக்களுக்கு இந்த நாளும் கூட நடந்து கொண்டிருக்கிறது. எப்பொழுது நீங்க தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அந்த வழியில் நடக்கிறவரா நீங்களோ, உங்களுடைய கவலைகளை, உங்களுடைய பயங்களை, உங்களுடைய சந்தேகங்களை, உங்களுடைய சரீர வியாதிகள் வலிகளையும் கூட தேவன் விலக்கி உங்களுக்காக அவர் வைத்திருந்த ஆசீர்வாதங்களில் உங்களை நகர்த்தி கொண்டு சென்றார். நான் சொல்ற சரியா? ஆனா எந்த நாள் நீங்க தேவன் அசட்டை செய்ய தொடங்குனீங்க, எந்த நாள் நீங்க உங்களுடைய வழிகள் சிறந்தது நினைச்சீங்க, எந்த நாள் நீங்க எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்களோ, அங்குதான் உங்களுடைய வீழ்ச்சி தொடங்கியது. நீங்க சோதிச்சு பார்க்கலாம். நீங்க இந்த இடத்துல யார் அப்படியான ஒருவரா இந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்களோ, நீங்கள் சோதித்து பார்க்கலாம். உங்களுடைய வீழ்ச்சி எப்பொழுது எந்த இடத்துல இந்த இடத்துல தொடங்கியது? தேவனுடைய சத்தத்தை நீங்கள் அசட்டை செய்த பொழுதோ, தேவனுடைய குரலுக்கு நீங்க செவி கொடுக்காத போதும். ஆனா தேவனுடைய குரலுக்கு செவி கொடுத்தால், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் ஒருவருடைய வாழ்க்கை எப்படியாக இந்த இடத்துல மாற முடியும் என்பதற்கான ஆதாரத்தின் சாட்சியை தான் நீங்க பார்க்க போறீங்க. இந்த இளம் பெண் தன்னுடைய வாழ்க்கையை அழித்துக் கொள்ள பல முறை முயற்சி எடுத்தார், தற்கொலை செய்து கொள்ள. இந்த நபருடைய சரீரத்தில் உள்ள தழும்புகள் அதற்கான ஆதாரம். ஆனா ஏன் இந்த நபர் மறிக்காமல் தேவனால் இந்த இடத்தில் ஆதாயப்படுத்தப்பட்டார், தேவனாலே காப்பாற்றப்பட்டார்? ஏன்னா தேவத்தை காப்பாற்றினார். ஏன்னா அவ்வளவு தழும்புகள் இவங்க சரீரத்தை நீங்க பார்க்கும்பொழுது இவங்க ஏற்கனவே இறந்திருக்கணும். ஆனா ஏன் தேவனை இறக்க அனுமதிக்கல? இன்று இந்த நபருடைய வாழ்க்கையின் மாற்றத்தின் மூலமாய் இந்த சாட்சியை கேட்க போகிற உங்க பலருக்கு தேவன் உதவி செய்ய தயாரா இருக்கிறார் என்பதை காட்டும்படியாகவே இந்த பெண்ணுடைய வாழ்க்கை எப்படியாக மாறியது, இந்த சாட்சியை பாருங்கள் இப்பொழுதே. என்னுடைய உடம்புல 100க்கும் மேற்பட்ட தழும்புகள் இருக்கு. நான் ஒரு நிலைக்கு தள்ளப்பட்ட என்னுடைய சொந்த ரத்தத்தை குடிப்பதற்கு எனக்கு விருப்பம் ஏற்பட்டது. எனக்கு தெரியும் இந்த புகைப்படம் எல்லாமே வினோதமா இருக்குன்னு. ஆனா இது வெளிப்படுத்துது எனக்குள்ளாக என்ன நடந்துட்டு இருந்ததுன்றது. இது எல்லாவற்றையும் நானே என்னுடைய சொந்த உடம்புல செய்தேன். ஏன்னா எனக்குள்ளாக இருந்த வெறுப்பை வெளியெடுக்கிறதுக்காக. எனக்கு 6லேருந்து 7 வயசு இருக்கும் பொழுது நான் பாலியல் துன்புறுத்தலால பாதிக்கப்பட்டிருந்தேன். அது எனக்குள்ள மிகப்பெரிய ஆறாத காயங்களை கொண்டு வந்தது. அதுக்கு பிற்பாடு எங்களுடைய வீட்டுல நிறைய வாக்குவாதங்கள் நடக்கும். என்னுடைய அம்மாவை 2வதாக திருமணம் செய்து கொண்ட அந்த நபர், அவர்னால ஒவ்வொரு நாளும் வீட்டுல சண்டை நடக்கும். அவர் குடிப்பழக்கத்துக்கும் போதை பழக்கத்துக்கும் அடிமையானவரா இருந்தார். நான் என் கண்ணால பார்த்திருக்கேன் என்னுடைய அம்மாவை அவர் கொலை செய்ய முயற்சி பண்ணது. இது எல்லாத்துக்குமே நான் தான் காரணம்னு சொல்லி எல்லா பழியும் நான் என் மேலேயே எப்பவுமே போட்டுப்பேன். அப்பதான் எனக்கு ஒரு யோசனை வந்தது. எனக்குள்ளாக இருக்க எல்லா காயத்தையும் வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா என்னுடைய உடம்பை நான் காயப்படுத்துறது தான் ஒரே வழின்னு. நான் என்னை காயப்படுத்திக்கிட்டேன். ஏன்னா நானே நினைச்சேன் நான் உண்மையாகவே கஷ்டப்படணும் அப்படின்னு. இது நடந்ததுக்கு எல்லாமே நான் தான் காரணம் அப்படின்னு நினைச்சு என்னுடைய உடம்பு தான் இதுக்கு விலை செலுத்தணும்னு நினைச்சேன். நான் என்னுடைய உடம்பை அறுத்துக்கும் பொழுது அது ஒரு போதையை போல இருந்தது. நான் பிளேட்னால என்னுடைய கரங்கள், என்னுடைய வயிற்று பகுதியை வெட்டினது மட்டும் இல்லாம நான் என்னுடைய கையில அந்த நாடி துடிப்பு இருக்கிற இடத்துல ஒரு ஷார்ப்பான கத்தியை வச்சு குத்திருக்கேன். எனவே அதற்குள்ளாக இருக்க ஆழமான ஒரு காயம் வெளிப்படும்படியாக, அது மூலமா ஏற்படுற வலியை நான் உணர்றதுக்காக நேரங்கள் போச்சு. முன்னாடி நான் எப்படி உணர்ந்தேனோ அதே போல இனிமேலும் நான் உணரல. அப்பதான் சிகிச்சை செய்யும் பொழுது ஒரு சின்ன கத்தியானது வச்சிருப்பாங்க, அதை வச்சு என்னையே நான் குத்திக்க ஆரம்பிச்சேன். இந்த தழும்பு எல்லாமே வெளியே தெரியுது. ஆனா இன்னும் சில தழும்புகள் எனக்கு இருக்கு. என்னுடைய வயிற்று பகுதியில, என்னுடைய தொடையில நிறைய இடத்துல நான் கிழிச்சிருக்கேன். நான் அந்த அளவுக்கு ஆழமா இதை செஞ்சேன். ஏன்னா என்னுடைய ஆத்துமால இருக்க வலி அப்படியே வெளியே வரணும்னு. ஒரு நாள் நான் அந்த அளவுக்கு ஆழமா அறுத்துக்கிட்டேன். என்னுடைய கையில கொஞ்சம் கூட உணர்வே இல்லாம போயிடுச்சு. அதுக்கு பிற்பாடு நான் உருவங்களை பார்க்க ஆரம்பிச்சேன், சில குரல்களை கேட்க ஆரம்பிச்சேன். அப்பதான் நான் முடிவெடுத்தேன் என்னுடைய சொந்த ரத்தத்தையே நான் குடிக்கணும்னு. உண்மையாகவே என்னுடைய ரத்தத்துக்காக நான் ஏங்க ஆரம்பிச்சேன். ஆனா மறுபடியும் நான் என் உடம்பு அறுத்துக்கிட்டது முன்னாடி போல அந்த உணர்வு எனக்கு கொடுக்கல. அதுக்கு பிற்பாடு சில வாரங்கள் நான் எப்படி மரித்து போகணும்னு யோசிக்க ஆரம்பிச்சேன். நான் மறிக்கணும்னு நினைச்சேன், அவ்வளவுதான். என்னால சரியாவே மூச்சு விடவே முடியாம போயிடுச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் மூச்சு விடுறதே ஒரு மிகப்பெரிய பாரம். என்னுடைய அம்மா தூக்க மாத்திரை எடுத்துப்பாங்க.
ஒரு நாள் அவங்க தூங்கிட்டு இருக்கும்பொழுது நான் எல்லா மாத்திரையுமே எடுத்து முழுங்கிட்டேன். இந்த புகைப்படம் அன்னைக்கு எடுத்தது தான். மொத்தம் நான் 62 மாத்திரைகளை முழுங்கினேன். அதுக்கு பிற்பாடு பல மாதங்கள் நான் சுயநினைவு இல்லாம இருந்தேன். என்னுடைய உறவினருக்கு அனுப்பும்படியே எங்க அம்மா இந்த போட்டோவை எடுத்தாங்க. அந்த காலத்துல நான் நாப்கின் பயன்படுத்த வேண்டியதா இருந்துச்சு. ஏன்னா என்னால எதுவுமே செய்ய முடியல. ஏன்னா என்னால எழுந்துக்கவே முடியாது. நான் எப்போ கண் முழிச்சேனோ என்னை மனநோயாளிகள் இருக்க இடத்துக்கு மாத்திட்டாங்க. அவங்க என்னை தொடர்ந்து கவனிச்சுட்டே இருந்தாங்க. அந்த மாதிரி மனநோயாளிகள் இருக்க இடத்துல அவங்க குளிக்கும் பொழுது கூட அவங்க கவனிச்சுட்டே இருப்பாங்க அவங்க என்ன செய்றாங்கன்னு. ஏன்னா என்னுடைய உயிர் அந்த நேரம் அபாயத்துல இருந்தது. எனக்கே என் மேல அவ்வளோ கோவம் இருந்தது. ஏன்னா என் வாழ்க்கையை நான் முடிச்சுக்கணும்னு நினைச்சேன். ஆனா அதை கூட என்னால ஒழுங்கா செய்ய முடியல. அதுக்கு பிற்பாடு அங்கிருந்து என்னை அனுப்பிச்சிட்டாங்க. ஆனா தற்கொலை செய்து கொள்ளணுன்ற விருப்பம் எனக்கு தொடர்ந்து இருந்தது. நான் தொடர்ந்து என்னை காயப்படுத்திக்கிட்டே தான் இருந்தேன். நான் என்னை மீண்டுமாக அறுத்து கொள்ள ஆரம்பிச்சேன். அது இன்னும் ஆழமா போச்சு. அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சேன். ஒரு நாள் நான் என்னை அந்த அளவுக்கு ஆழமா அறுத்து கொண்டேன். அந்த நேரத்துல என்னுடைய சில நண்பர்கள் வந்துட்டாங்க. அந்த சூழ்நிலையில என்னை பார்த்தாங்க. சொல்லப்போனா உங்க தோழில ஒருத்தங்க இங்க இருக்காங்க. ப்ளே பட்டனை பிரஸ் பண்ணி பாருங்க. ஸ்டெஃப்னி, நாங்கள் அனுப்பிச்ச எந்த செய்திக்குமே சில நாட்களாக பதில் அனுப்பவே இல்லை. எனவே நான் மற்றும் என் கூட சில நண்பர்கள் எல்லாரும் முடிவெடுத்தோம் அவங்க வீட்டுக்கு போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும்னு. எப்போ நாங்கள் அவங்க வீட்டுக்கு போனோமோ நான் உண்மையாலே அதிர்ச்சி அடைந்தேன். ஏன்னா இந்த மாதிரி தன்னுடைய உடம்பை அறுத்து கொண்ட ஒரு நபரை முன்னாடி நான் பார்த்ததே கிடையாது. அவ வீட்டிலேருந்து நிறைய பிளேட், நிறைய கூர்மையான பொருட்கள் நாங்கள் கண்டுபிடித்தோம். எல்லாத்தையுமே நாங்கள் போகும்போது எடுத்துட்டு போயிட்டோம். எனவே அவ மீண்டும் தற்கொலை செய்ய முயற்சி பண்ண மாட்டான்னு நினைச்சோம். எனக்கு ஞாபகம் இருக்கு, அந்த நாள் அவங்க எனக்கு உதவி செய்ய வந்தாங்க. அவங்க என்கிட்ட என்னை பார்த்து சொன்னாங்க, நாங்க உன்னை விட்டுட்டு போயிட மாட்டோம் அப்படின்னு. தேவனும் என்னை விட்டு போயிட மாட்டாருன்னு அவங்க எனக்கு சொன்னாங்க. அந்த நேரம் தான் நான் முதல் முறையா ஆலயத்துக்குள்ளாக போனேன். வாலிப கூட்டத்தினுடைய ஒரு அழைப்பின் மூலமா நான் ஆலயத்துக்குள்ளாக போனேன். அந்த நாள் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. அது இன்னைக்கு நடந்தது போலவே எனக்கு நினைவு இருக்கு. நான் பீடத்துக்கு முன்னாடி நடந்து போனேன். தேவனுக்கு முன்னாடி முழங்கால் படியிட்டு அவர்கிட்ட சொன்னேன், தேவனே, என்னால இதுக்கு மேலேயும் முடியாது. நீங்க உண்மையாகவே இருக்கீங்கன்னா, உங்களுக்கு என் மேல அக்கறை இருக்குன்னா எனக்கு உதவி செய்யுங்க. எனக்கு உதவி செய்யுங்க. ஏன்னா என்னால இதுக்கு மேலேயும் தாங்க முடியல. எனக்கு உதவி செய்யுங்க. ஏன்னா உயிரோட வாழ்றது எனக்கு மிகப்பெரிய பாரமா இருக்கு. எனக்கு உதவி செய்யுங்க. என்னை காப்பாத்துங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த நிமிஷம் எனக்குள்ளாக சமாதானம் வந்தது. ரொம்ப வருஷமா நான் உணராத அந்த சமாதானத்தை நான் பார்த்தேன். அந்த நாள் நான் நிம்மதியா தூங்குனேன். அந்த நாள் எனக்கு உறுதி இருந்தது, என் வாழ்க்கையை நான் தான் அர்ப்பணிக்கணும்னு. ஆனாலும் எனக்குள்ள யோசனை இருந்தது, தேவன் என்னை மன்னிக்க மாட்டார், தேவன் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்னு. ஆலயம் எனக்கானது கிடையாதுன்னு. ஆனா அங்க நான் வார்த்தையை பெற்றுக்கொண்டேன். நான் பெற்றுக்கொண்ட வார்த்தை இதுதான், அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போடுவார். அப்பதான் நான் சொன்னேன், இனிமேலும் இந்த உலகம் எனக்கு தேவையில்லை. இந்த உலகம் எனக்கு என்ன கொடுத்தது? வலி, கஷ்டம், சோகங்கள், பயங்கள், தாழ்வு மனப்பான்மை. இதுல இருந்து வெளியே வர நான் கத்தி எடுக்க வேண்டியதா போயிடுச்சு. அதுக்கு பிற்பாடு நான் யாரெல்லாம் மன்னிக்கணுமோ எல்லாரையும் மன்னிச்சேன். நான் என்னையே மன்னிச்சேன். ஏன்னா எனக்குள்ளாக நிறைய கோபம், வெறுப்பு, நிறைய விஷயம் இருந்தது. அந்த நேரம் தான் என் வாழ்க்கையினுடைய சிறந்த முடிவை நான் எடுத்தேன். உண்மையாக மறிக்கணும்னு. ஆனா சரீரபூர்வமா இல்லை. முன்னாடி நான் முயற்சி செய்த மாதிரி கிடையாது. என்னுடைய பழைய குணங்களுக்கு மறிக்கணும்னு முடிவெடுத்தேன். அந்த நேரம் தான் புதிய ஸ்டெஃப்னி பிறந்தா. ஆண்டவராகிய இயேசுவை இரட்சகரா ஏற்றுக்கொண்ட அந்த நபர் பிறந்தா. அந்த நேரம் ஈஸ்டர்வேல் சிறப்பு நிகழ்ச்சி வந்தது. எனக்கு ஒரு நோக்கம் இருந்தது. அந்த சிறப்பு நிகழ்ச்சி முடியக்கூடாது, நான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாம. நான் உலகத்துக்கு என்னை எந்த அளவுக்கு ஆழமா கொடுத்தேனோ அதே போல தேவனுடைய பீடத்து மேல இந்த அளவுக்கு என்னை முழுமையா கொடுத்தேன். எந்த அளவுக்கு ஆழமா அந்த பிளேட் எடுத்து என்னுடைய உடம்பை அறுத்துட்டேனோ அதே அளவுக்கு ஆழமா என்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கு கொடுத்தேன். எனக்கு ஞாபகம் இருக்கு, பீடத்தை ஏறினேன், யோசிச்சுட்டே ஏறினேன். நான் தேவனிடத்துல சொன்னேன், தேவனே, இந்த உலகத்துல இருக்க எதுவுமே எனக்குள்ளாக இருக்க வெறுமையை நிரப்பல. ஆனா இதோ நான் இங்க இருக்கேன். உங்களுடைய மகளா நீங்க என்னை ஏற்றுக்கொள்ளணும். நீங்க மட்டும்தான் என்னை ஏற்றுக்கொள்ளும். ஏன்னா எனக்கு வேற யாருமே இல்லை. உண்மையாகவே யாருமே இல்லை. எனக்கு நீங்க உண்மையாகவே தேவை. நான் இங்க இருக்க என்னை முழுமையா நான் அர்ப்பணிக்கிறேன்.
நான் இனிமேலும் பாவத்துல இல்லை, இந்த உலகத்துல இனிமேலும் நான் இல்லை. நான் உண்மையா மனம் திரும்பிட்டேன். இனிமேலும் எதுவுமே என் கவனத்தை திருப்பாது. நான் இங்க இருக்கேன், உங்களை தேடுறேன், உங்களை பெற்றுக்கொள்ளணும்னு விரும்புறேன். இதுக்கு பிற்பாடு சில நொடிகள்ல எனக்குள்ளாக அந்த உறுதி வந்தது. நீ என்னுடைய மகளா மாறிட்ட இன்னையிலிருந்து. அது ஒரு மிகப்பெரிய உறுதி. முன்னாடி நான் உண்மையாகவே உணராத அந்த சந்தோஷத்தை பார்த்தேன். முன்னாடி நான் இதை உணர்ந்ததே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம், சமாதானம், பலன் இருந்தது. என்னெல்லாம் சந்திக்கணுமோ எல்லாத்தையும் பார்க்கணும்னு தேவன் என் கூட இருந்தார். இனிமேலும் நான் தனிமையில கிடையாது. நான் இனிமேலும் ஒரு அனாதை கிடையாது. எனக்குன்னு ஒரு அப்பா இருக்காரு. இந்த அப்பா இப்ப தேவன் தாமேவா இருக்காரு. இன்னைக்கு நான் வாலிப குழுல ஒரு பகுதியில இருக்கேன். உதவி என்ற திட்டத்துல நானும் பங்கேற்கிறேன். நான் என்ன கஷ்டப்பட்டேனோ அதே போல சந்திக்கிற மக்களுக்கு உதவி செய்வதற்கு தேவன் என் ஆத்துமால இருந்த எல்லா வலியுமே எடுத்து போட்டார். என் கடந்த காலம் எல்லாத்தையுமே எடுத்து போட்டார். நான் முன்னாடி தொடர்ந்து கடந்த காலத்துல நினைச்சிட்டு வாழ்ந்தேன். தொடர்ந்து அசுத்தமான யோசனைகளை நினைச்சுதான் வாழ்ந்துட்டு இருந்தேன். நிறைய காயங்கள்னால வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா தேவன் எனக்குள்ளாக நான் சுமந்த எல்லா வலிகளையுமே எடுத்து போட்டார். இனிமேலும் எந்த தழும்புகள் காயங்களும் இல்லை, ஏன்னா தேவன் எடுத்து போட்டார். முன்னாடி நான் விரும்பினது எல்லாமே சாகணும்னு மட்டும்தான். அதே போல் நான் செய்தேன். யூனிவர்சல் ஆலயத்தினுடைய தண்ணீர் ஞானஸ்தான தொட்டியில மறித்தேன். கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9346387338. நன்றி. சரியாக மக்களே, நீங்க பார்த்தீங்க இந்த பெண்ணுடைய சரீரத்தில் உள்ள தழும்புகள் ஆதாரமானதா இந்த இருக்கிறது. எத்தனை முறை இவர் தற்கொலைக்கு நிறுத்த முயற்சி செய்தார். இவர் சொன்ன வார்த்தையின்படி ஏறக்குறைய 100 தடவைகளுக்கு மேலாக நான் என்னை அழித்துக் கொள்ள முயற்சி எடுத்தேன். ஒரு குறிப்பிட்ட நேரம் என்னுடைய சொந்த ரத்தத்தை கூட நான் குடிக்க இந்த இடத்துல விரும்பினேன். யோசிச்சு பாருங்க மக்களே, யோசிச்சு பாருங்க. ஒருவர் தன் சொந்த ரத்தத்தை குடிக்க இந்த இடத்துல எப்படியாக யோசனை இந்த இடத்துல வரும்? ஒரு இயல்பான வாழ்க்கையை வாழ்கிற ஒரு நபரால் இப்படி சிந்திக்க முடியுமா? நிச்சயம் கிடையாது. ஆனா ஏன் இந்த சிந்தனை அந்த நபருக்குள்ள இந்த இடத்துல வந்தது? அந்த அசுத்தமானது அவரை இப்படியாக சிந்திக்க வைத்தது. அந்த அசுத்தம் இவருடைய ஆத்துமாவை நரகத்திற்கு கொண்டு செல்ல வழியை தயார்படுத்தியது. ஆனா தேவன் இன்றும் இந்த நாளும் உதவி செய்ய தயாராக இருக்கிறார். என துன்மார்க்கருடைய மரணத்தில் தேவன் சொல்றார், நான் ஒருபோதும் பிரியப்படுகிறதில்லை. ஒரு பாவியினுடைய மரணத்துல தேவன் ஒருபோதும் பிரியப்படுறதில்லை. ஆனா அந்த பாவி மரித்து நரகத்துக்கு தள்ளப்படுவதற்கான காரணம் யார்? தேவனா? இல்ல. அந்த பாவத்தை அவன் விட்டு விடாத விரும்புற காரணத்தினாலும் ஏன்னா அந்த பாவத்தை பிடிச்சு வச்சுக்கிறான். எத்தனை பேர் நீங்க செய்யறது தப்புன்னு தெரியும், ஆனா அந்த தப்பை இன்னும் பிடிச்சு வச்சுக்கிறீங்க. குடிக்கிறதும் சிகரெட் பிடிக்கிறதும், நீங்க இந்த இடத்துல உங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய சொந்த வழியில் இடத்தில் வாழ்வது, நீங்க இந்த இடத்துல என்ன நினைக்கிறீங்களோ அது போல வாழ்க்கையை நான் வாழ்வேன்னு சொல்றது தேவனுடைய விருப்பத்திற்கு எதிராக நீங்க இந்த செய்யற செயல் தப்புன்னு உங்க எத்தனை பேர் தெரியும். ஆனா எத்தனை பேர் நீங்க அந்த தவறை இந்த இடத்துல ஏற்றுக்கொண்டு தேவனை என்னை மன்னியும், எனக்கு உதவி செய்யும், என் வாழ்க்கை இந்த இடத்துல மாற்றிக்கொள்ள எனக்கு பதில் தாரும், நேர்மையாக மனம் திரும்புறீங்க. இங்கதான் பிரச்சனை. எனவேதான் இயேசு இந்த இடத்துல அவர் தன்னுடைய வாழ்க்கையில தெளிவா இந்த இடத்துல சொன்னது போல, மனம் திரும்புங்கள். இந்த வார்த்தை கவனிங்க மக்களே, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமானதா இடத்துல இருக்கிறது. யோவான் ஸ்நானகர் மக்களுக்கு எச்சரிப்பானது இந்த இடத்துல கொடுத்தார். அவர் சொன்னார், மனம் திரும்புங்க, தேவனுடைய ராஜ்யம் சமீபமானதா இருக்கு. யார் நீங்க இந்த வார்த்தையை இப்ப கேட்கிறீங்களோ, இது உங்களுக்காக தேவன் கொடுக்கிற எச்சரிப்பு. மனம் திரும்புங்கள். என நாட்கள் குறைவானதா இந்த இடத்துல இருக்கிறது. எப்பொழுது இந்த பூமியினுடைய கடைசி நாள் இருக்குன்றது தெரியாது. அது இந்த நாளா கூட இந்த இடத்துல இருக்கலாம். தேவன் அவர் வார்த்தை சொல்கிறார், மனம் திரும்புங்கள். நீங்க தேவன் ராஜ்யத்துக்குள்ள நுழைய உங்களை தயார்படுத்திக் கொள்ள. நீங்க பார்த்த இந்த சாட்சியோடு இன்னொரு சாட்சியை கூட நான் காமிக்க போறோம். என இந்த நபர் தன்னுடைய வாழ்க்கையின் முழு மாற்றத்தை இந்த இடத்துல பெற்றுக்கொண்டார். ஆம், இவர் தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாய் மாற்றிக்கொண்டார். தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை இந்த இடத்துல வாழ்ந்த ஒரு நபர் தன்னுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை பெற்றார். தன்னுடைய குடும்பத்திற்குள்ளாக, திருமணத்துக்குள்ளாக மாற்றத்தை பெற்றார். தன்னுடைய வாழ்க்கை தன் குடும்பத்துக்குள் மாற்றத்தை பெற்ற அதே வழியிலே தன் பிள்ளைக்காகவும் தேவன் நோக்கி விண்ணப்பம் செய்து தன் தியாகத்தை அர்ப்பணித்தார். தேவன் இங்கு இவர் ஒவ்வொருத்தருடைய விசுவாசத்துக்கும், இந்த நபருடைய ஒவ்வொரு செயலின் தியாகத்திற்கும் பதில் கொடுத்தாரா இல்லையா? நீங்களே சாட்சியை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள்.
என் திருமணத்தில் நடந்த பிரச்சனை, என்னை சுற்றி நடந்த எல்லா பிரச்சனைக்கும் பிறகு நான் தீர்மானம் எடுத்தேன், என் வீட்டில் எந்த மாத்திரை கிடைக்குதோ எடுத்து நான் போட்டுக்கணும்னு. நான் பேராசிட்டமால், பேனடால், முதுகுவலி மாத்திரை எல்லாத்தையுமே நான் எடுத்து போட்டுப்பேன். அது ரொம்ப பவர்ஃபுல்லான மாத்திரை. நான் விஸ்கி பாட்டில் வாங்கினேன், அதோடு சேர்த்து மாத்திரை எல்லாத்தையும் நான் போட்டுக்கிட்டேன். என்னுடைய நோக்கம் நான் செத்துடணுன்றது மட்டும்தான். நான் வளரும்போது எங்கள் அம்மா எங்கள் அப்பாவை, எங்களுடைய குடும்பத்தை எப்படி நடத்துகிறாங்கன்னு நான் பார்த்தேன். அவங்க வேலைக்கு போகலை, அவங்க படிக்கலை, அவங்க வீட்டில் தான் இருந்தாங்க. நான் அவங்கள மாதிரி இருக்கணும்னு நினச்சேன். எனக்குன்னு ஒரு கணவர் இருக்கணும், அவர் வீட்டுக்கு வரும்போது வீடில் எல்லாமே சுத்தமாக இருக்கணும், அவருக்கு பிடிச்ச உணவுடைய நறுமணம் அங்கே இருக்கணும், அவருக்காக எல்லாமே தயார்படுத்துன்னு தான் இருக்கணும். நான் ஒருத்தரை கண்டுபிடிச்சேன், நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், எங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க. என்னுடைய மனைவி காமியாவை சந்தித்தேன். எங்கன்னா போர்ச்சுகலில் ஒரு நாள் என்னுடைய சொந்தக்காரங்களை அவங்கள போய் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லும்போது, அப்போது அந்த நேரம் நான் அவங்கள பார்த்தேன். எல்லாமே அன்பாக போச்சு. அவர் செஞ்ச ஒரு விஷயத்தை நான் கண்டுபிடிச்ச நாள் வரைக்கும். ஒரு நாள் வீடு சுத்தம் பண்ணிகிட்டு இருந்தேன். என் கணவர் லேப்டாப் வச்சுட்டு இருந்தார். லேப்டாப் திறந்து வச்சுட்டு போயிட்டாரு. நான் வீடு சுத்தம் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் அந்த லேப்டாப் பக்கம் வந்து பார்த்தேன். அதில் இருக்க மெசேஜ் எல்லாத்தையும் படிக்க ஆரம்பித்தேன். அவர் திட்டம் போட்டுட்டு இருந்தார், நைட் கிளப்பில் ஒரு பொண்ணு போய் சந்திக்கிறதுக்காக. அந்த இடமும் நேரமும் எனக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி நான் போனதே இல்லை. நான் சொன்னேன் சரி. அந்த இரவு வந்தது. அவரும் கிளம்பி போயிட்டாரு. என் பசங்களை என் நண்பர் ஒருத்தர்கிட்ட சீக்கிரம் விட்டுட்டு நானும் டாக்ஸி பிடிச்சி அந்த நைட் கிளப்புக்கு போனேன். ஏற்கனவே அந்த பொண்ணு அங்கே இருந்தாங்க. அது அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணுக்கும் எனக்கும் பெரிய சண்டை நடந்தது அந்த நைட் கிளப்பில். அந்த 1 வருஷத்துக்கு நான் நைட் கிளப் வரக்கூடாதுன்னு எனக்கு தடை விதிச்சாங்க. அந்த இரவுக்கு பிறகு என்னுடைய வீட்டில், என் குடும்பத்தில் எல்லாமே மாறிடுச்சு. முன்னாடி என்னுடைய பொருளாதார வாழ்க்கை நிலையாக இருக்கும், அது நிறுத்தப்பட்டது. நாங்கள் குடும்பமாக சேர்ந்து வெளியே போவோம், அதுவும் நிறுத்தப்பட்டது. என்னுடைய பெரிய பசங்களுக்கு அவங்களுடைய ஸ்கூலில் பிரச்சனையானது ஏற்பட ஆரம்பிச்சுது. எங்களுக்கு பிரச்சனையானது இருந்தது. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எங்களுக்கு பிரச்சனையானது இருந்தது. எப்படிப்பட்ட பிரச்சனைன்னா, அதாவது மோசம் பண்ணுறது, நைட்டில் வெளியே போகிறது, அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸோடு நைட்டில் வெளியே போகிறது, இதுபோல் நிறைய கெட்ட பழக்கம். அதாவது குடிக்கிறது, கஞ்சா அடிக்கிறது, நிறைய கெட்ட பழக்கம். அவர் அவங்க சகோதரி வீட்டுக்கு போயிட்டாரு. சில மாதம் அங்கேயே தான் இருந்தார். எல்லாமே அழிக்கப்பட்டதாயிடுச்சு. திருமணத்தை பற்றி என்னுடைய யோசனையே வேறு மாதிரி மாறிடுச்சு. திருமணம் தகுதியானதா? திருமணம் பண்ணிக்கிறது நல்லதா? இனியும் எந்த ஆணையும் நம்புகிற மாதிரி நான் இல்லை. நான் வாழ்ந்த வாழ்க்கையே எனக்கு பிடிக்காம போயிடுச்சு. நான் முழுசாக மாறிட்டேன். நான் எதிர்ப்பாக இருந்தேன். நான் குடிக்க ஆரம்பித்தேன். நான் சிகரெட் பிடிக்க ஆரம்பித்தேன். நான் போடுற துணியெல்லாம் வினோதமாக இருக்கும். நான் சனிக்கிழமை கிளப்புக்கு போகிறதுக்காக மட்டும்தான் என் வீட்டை விட்டு வெளியே வருவேன். நான் கிளப்புக்கு போயிட்டு வரும்போது நான் அழுதுருக்கேன், வலியை உணர்ந்திருக்கேன். எனக்குள்ளாக ஏதோ வெடிக்கிறது போல் இருந்தது. நான் எப்போவும் மூர்க்கமாகவே இருப்பேன். நான் யோசித்தேன், அந்த சூழ்நிலையை எப்படி நான் கடந்து போகிறது. நான் மன அழுத்தத்தோடு இருந்தேன். என்னுடைய உடல் எடை குறைய ஆரம்பிச்சது, நான் சரியாக சாப்பிடாத காரணத்தினால. நான் முடிவெடுத்தேன் மருத்துவர்கிட்ட உதவி கேட்கலான்னு. நான் மருத்துவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தேன். நான் என்னுடைய சூழ்நிலை எல்லாத்தையுமே அவர்கிட்ட சொன்னேன். அவர் எனக்கு சில மாத்திரைகளை போடும்படியாக கொடுத்தாரு. நான் மாத்திரைகள் எடுக்க ஆரம்பித்தேன். அந்த மாத்திரை எனக்கு எதுவுமே செய்யலை. என் வீட்டில் இருந்த எல்லா மாத்திரையும் நான் அந்த பிஸ்கியோடு சேர்த்து போட்டுக்க ஆரம்பித்தேன். ஏன்னா அந்த வலியிலேருந்து நான் வெளியே வரணுன்றதுக்காக. நான் யோசித்தேன், என்னோடய வலியை மட்டும் நான் அடக்கிக்கிட்டேன்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும், நான் செத்துருவேன், அதோட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும்னு நான் நினச்சேன். அது வேலை செய்யலை. அதனால நான் முடிவு செஞ்சேன், ஷெஃபீல்டு என்ற இடத்துக்கு போகலான்னு. நான் சொன்னேன், எல்லாத்தையும் புதுசாக ஆரம்பிக்கலாம், எல்லாமே புது வழியில் கொண்டு போகலான்னு. நான் ஷெஃபீல்டுக்கு வந்த பிறகு நான் ஆலயத்தை தேடிட்டு இருந்தேன். அப்போ என் மாமியார் என்னை ஒரு தடவை யுனிவர்சல் ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க. எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் அங்கே நல்லா உணர்ந்தேன். ஷெஃபீல்டில் இருக்க தெருவில் நடந்து போயிட்டு இருக்கும்போது எல்லாமே எனக்கு வித்தியாசமாக இருந்தது. அந்த இடம் கூட எனக்கு சரியாக தெரியாது. ஷெஃபீல்டில் தான் நான் யுனிவர்சல் ஆலயத்தை கண்டுபிடிச்சேன். அது கூட நடக்கிற நேரம் கிடையாது, சாதாரண ஒரு நேரத்தில் தான் நான் போனேன். நான் நம்புகிறேன், செவ்வாய்க்கிழமை அது காலையில் ஒரு 10 மணி இருக்கும். நான் சர்ச்சுக்குள்ளே போனேன். அங்கே இருந்த போதகர் என்கிட்ட வந்து பேசினாங்க. அவர் எனக்கு கூட்டத்துக்கான நேரத்தையும் நாளையும் சொன்னார். நான் கூட்டத்தில் கலந்துக்க ஆரம்பித்தேன். நான் போன எல்லா கூட்டத்துலையுமே எனக்கு ஞாபகம் இருக்குது, இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர்னு எழுதியிருக்க அந்த ஒரு வார்த்தையை பார்த்து நான் அழுதுகிட்டே இருந்தேன். நான் சொன்னேன், எனக்கும் தேவனுக்கும் எந்த ஒரு உறவானதும் இல்லை. நான் புதன்கிழமை வர ஆரம்பித்தேன். வெள்ளிக்கிழமை கூட்டத்தில் அசுத்தத்தால் நான் வெளிப்படுத்தப்பட்டேன். ஏன் நான் அசுத்தத்தால் வெளிப்படுறேன், ஏன் எனக்கு இப்படி நடக்குதுன்றதை நான் புரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். நான் முன்னாடி ஞாயிற்றுக்கிழமையில் வார நாட்களில் என் குடும்பத்தை ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு வருவேன். ஆனால் அதை நான் மட்டும்தான் தொடர்ந்து போராடிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு. நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் என்ன பண்ணிகிட்ருக்கேனோ அதை முதல்ல நான் நிறுத்தணும்னு.
குடிக்கிறது, கிளப்புக்கு போகிறது, மூர்க்கமான ஒரு விஷயத்தை நான் நிறுத்தணும்னு நினச்சேன். நான் தண்ணியில் ஞானஸ்நானத்தை பெற்றேன். ஞானஸ்நானத்துக்கு பிறகு நான் உண்மையாக மனம் திரும்பணும்னு நினச்சேன். நான் பீடத்துக்கிட்ட போனேன். நான் தேவனிடத்தில் சொன்னேன், எனக்கு உங்களுடைய பரிசுத்தாவி வேணும்னு. நான் செஞ்ச எல்லா தவறான விஷயத்தையும் நான் விட்டுட்டேன். எல்லா கெட்ட பழக்கம், தவறான நடத்தை நான் விட்டுட்டேன். அவர் ஆவியை பெற்ற பிறகு என் வீட்டில் எல்லாமே மாற ஆரம்பிச்சுது. என் பசங்களுக்குள்ள, என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே மாற ஆரம்பிச்சுது. நான் சமாதானம், சந்தோஷத்தை பெற்றேன். இனியும் எனக்கு மன அழுத்தம் இல்லை. என் உடம்புல இருக்க எடை எனக்கு குறையலை. என் பசங்களை நான் சரியாக வளர்க்குறேன். இன்றைக்கி எனக்கு போராடக்கூடிய தெம்பு இருக்குது. எனக்கு தெரியும் பிரச்சனை வரும்னு, ஆனால் எனக்கு இப்போ தைரியம் இருக்குது அந்த பிரச்சனையை சரி செய்கிறதுக்காக. என் திருமணத்துக்காக நான் போராட ஆரம்பித்தேன். சரீரபூர்வமாகவும் ஆவிக்குரிய ரீதியாகவும் நான் பீடத்தில் தியாகம் செஞ்சேன். என் கணவர் என்கிட்ட வர ஆரம்பித்தார். நாங்கள் உட்காந்து கத்தாமல் பேசணும்னு முடிவு எடுத்தோம். நாங்கள் திரும்ப ஆரம்பிக்கலான்னு நினச்சோம். நாங்கள் பொருத்தனையை புதுப்பித்து கொண்டோம். 20 வருஷத்துக்கு அப்புறம் இது நடந்தது. பீடத்துலேருந்து இந்த பதில் வரலைன்னா இது நிச்சயமாக நடந்தே இருக்காது. இன்றைக்கி என்னுடைய திருமண வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது. அதிகமாக முன்பை விட நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். முன்னாடி நிறைய பிரச்சனைகளோடு நாங்கள் இருப்போம், ஆனால் இப்போது ஆசீர்வாதமாக இருக்கோம். என் மனைவி அவங்க வீட்டில் இருந்து அவங்களுடைய வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நானும் என்னுடைய வீட்டில் இருந்து எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கிறேன். கல்யாணம் ஆகி 25 வருஷம் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாகவே இருக்கிறோம். எல்லாமே நல்லா போயிட்டு இருந்தது. திடீர்னு எனக்கும் என் பையனுக்கும் ஒரு பிரச்சனை வந்தது. என் பையன் அடிக்கடிக்கு வெளியே போயிடுவான். போலீஸ் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. இனி எங்களால் எதுவும் செய்ய முடியாது. ஒன்று உங்கள் பையனை நீங்கள் ஜெயிலில் பார்க்கணும், இல்லை நீங்கள் ஹாஸ்பிட்டலில் பார்க்கணுன்னு சொன்னாங்க. நான் திரும்ப போனேன். என் மகனுக்காக நான் தியாகம் செஞ்சேன். அந்த தியாகத்துக்கு பிறகு எல்லாமே ஒழுங்காக ஆரம்பிச்சுது. இனியும் அவன் பசங்களோடு சுற்றுறவனாக கிடையாது. என் மகனை நான் ஹாஸ்பிட்டல்லையோ போலீஸ் ஸ்டேஷன்லையோ இனியும் நான் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. என் பையன் நல்லா இருக்கான். என் திருமணம் சரியாக இருக்குது. என் குடும்பம் சரியாக இருக்குது. நாங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கோம். இது பீடத்துலேருந்து வரலைன்னா இன்றைக்கி நான் இங்கே இருந்திருக்க மாட்டேன் என் கதையை சொல்கிறதுக்கு. எனவே மக்களே, இந்த சாட்சிகள் உங்களுக்கு எல்லாமே விளக்கமானவங்க சொல்லியிருக்கும். நாளை காலை 9:30 மணிக்கு நீங்கள் யார் இந்த விசுவாசத்தில் எங்களோடு இணைந்திருக்கிறீர்களோ பீடம் தயாராக இருக்கிறது. நீங்க உங்களுடைய தியாகத்தை இந்த இடத்துல பீடத்தில் அர்ப்பணிக்க தயார்படுத்திக்கணும். உங்களுடைய விண்ணப்பத்தோடும் தேவன் உங்களிடத்துல இந்த இடத்துல செய்யும்படியாக சொன்ன எல்லாவற்றோடும் உங்க முழு வாழ்க்கையை தேவனுடைய கரத்துல இந்த இடத்துல ஒப்படைக்க முடியும். தேவனே, என் எல்லாமே 100% இதோ உங்களுடைய பிரசன்னத்தில் நான் வைக்கிறேன். இந்த நபர்கள் செய்த விசுவாசம் அதே செயலை நீங்களும் செய்வீர்களானா தேவன் உங்களுடைய விண்ணப்பங்களுக்கான பதிலையும் இந்த இடத்துல கொண்டு வர முடியும். ஆசையினுடைய தியாகமானதுன்னு உங்க தியாகம் என்னன்னு எனக்கு தெரியாது. தேவன் உங்களுக்கு உணர்த்துகிறபடி ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு தியாகத்தை தேவன் கேட்கிறார். தேவன் உங்களிடத்துல என்ன தியாகம் கேட்கிறார். நீங்க அதை பீடத்துல கிடத்த நாளை காலை 9:30 மணிக்கு எங்களோடு இணைந்திருப்பீர்கள். தேவன் உங்களை வழிநடத்தட்டும். இந்த நேரம் இந்த ஆவியிலே தேவன் உங்களை பலப்படுத்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் பெயராலே. ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். எங்களாதவராகியும் இயேசுவே, என் தேவாவியானவரே, இந்த நபர்கள் யார் தன்னுடைய முதற்படி எடுத்து வைக்க இந்த தன்னை தயார்படுத்துகிறாரோ இவரும், அல்லது குறிப்பாய் யார் முதற்படி எடுத்து வைக்க இன்னும் யோசிக்கிறவராயத்தில் இருக்கிறாரோ இவரையும் உம்முடைய வல்லமையான அக்கினியினால் இதுக்கு சுத்திகரிக்கும்படியாக நான் கேட்கிறேன். ஏனென்றால் என் தேவனை, பீடத்தின் மீது நாங்கள் ஒருபோதும் விளையாடக்கூடாது. பீடத்தில் ஒருபோதும் நாங்கள் பொய் சொல்லக்கூடாது. எனவே இங்கு இந்த நேரம் நாங்கள் பீடத்தை ஏற யார் தயாரானவராயத்தில் இருக்கிறாரோ அல்லது தன்னை தயார்படுத்துகிறவராக இருக்கிறாரோ ஒவ்வொருவருக்கும் உம்முடைய பலனை, உம்முடைய வல்லமையை, உம்முடைய ஆவியை இங்கத்தில் வெளிப்படுத்தும். உம்முடைய உதவி இந்த நபர் மீது இந்த வந்து வித்தியாசத்தை ஏற்படுத்தும்படி, இந்த நபர் இந்த உம்முடைய வல்லமையினுடைய பலனை, பதிலை பெற்றுக்கொள்ளும்படி இவர் வாழ்க்கையை உன் கைகளில் வைக்கிறேன். தேவனி, உதவி செய்ய கேட்கிறேன். எங்கள் இயேசுவே, எங்கள் தேவனை, எல்லாமே உம் நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியதா இந்த இருக்க உம் சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். இயேசு கிறிஸ்துவின் பெயரால் பரிசுத்த ஆவியானவரே, ஆமென். தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அவர் உங்க வாழ்க்கையை வழி நடத்த அனுமதி கொடுக்கும். நாளை ஆலயத்திலே, பீடத்திலே உங்களை சந்திக்கிறேன். இயேசுவின் பெயரால்